கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருக்கிறது என்று அரசு தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றக்கூடாது வழக்கை என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. முன்பாக இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த 5 வழக்குகளின் மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு இருப்பதை அரசு தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வழக்கு விசாரணை தொடங்கியது முதலே நீதிமன்றம் பல கேள்விகளை இருதரப்புக்கும் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது, விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறது என்பதை அரசு தரப்பில் வாதமாக உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. வாதமாக அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 5 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த 5 வழக்குகள் மீதான விசாரணை என்பது காலை முதலே தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது அரசு தரப்பு. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்பது தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தாவேக தரப்பில் ஒரு மனுவும் அதேபோல பாதிக்கப்பட்டவர்கள் என மொத்தம் 5 வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த வழக்குகள் என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு காலை முதலே விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் நீதிபதிகள் தரப்பில் பல கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரி வாதங்கள் மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் சிபிஐக்கு மாற்றக்கூடாது, சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பதை அரசு தரப்பில் வாதமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி எங்களுக்கு புரிகிறது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விதிவிலக்கான வழக்குகளில் மட்டுமே சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பது அரசு தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்றும் அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே
நேரத்தில் உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி எங்களுக்கு புரிகிறது என்றும் ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரத்தை அரிதாகத்தான் பயன்படுத்த முடியும் என்றும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அஸ்ரா கர்கை சிறு அதிகாரி என்ற அடிப்படையிலேயே இந்த முக்கியமான வழக்கில் தேர்வு செய்து முடிவெடுத்திருக்கிறது என்றும் அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொடர்ந்து இந்த வழக்கில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்பதும் தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி எங்களுக்கு புரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரத்தை அரிதாகத்தான் பயன்படுத்த முடியும் என்றும் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வாதமாக. இன்றும் கூட போலீஸ் விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதை குறிப்பிட முடியவில்லை என்றும் அரசு தரப்பில் வாதமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என உத்தரவு இருப்பதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்பது தமிழ்நாடு அரசின் வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி எங்களுக்கு புரிகிறது என்றும் அரசு தரப்பில் வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரத்தை அரிதாகத்தான் பயன்படுத்த முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் அஸ்ரா கர்கை சிறந்த அதிகாரி என்ற அடிப்படையிலேயே இந்த முக்கியமான வழக்கில் தேர்வு செய்து நியமித்திருக்கிறது என்றும் இன்றும் கூட போலீஸ் விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதை மனுதாரரால் குறிப்பிட முடியவில்லை என்கின்ற முக்கியமான வாதத்தையும் அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக உச்சநீதிமன்றத்தில் 5 வழக்குகள் என்பது தாக்கல் செய்யப்பட்டு அந்த 5 வழக்குகளிலும் மனுதாரர்கள் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. நீதிபதிகள் சில கேள்விகளையும் முன்வைத்திருந்தார்கள். அதற்கு அரசு தரப்பில் விளக்கங்களும் அளிக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் நம்முடைய செய்தியாளர் அந்த விளக்கங்களை நமக்கு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரத்தை அரிதாகத்தான் பயன்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டியிருக்கும் அரசு உயர்நீதிமன்றம் அஸ்ரா கர்கை சிறந்த அதிகாரி என்ற அடிப்படையிலேயே இந்த முக்கியமான வழக்கில் தேர்வு செய்திருக்கிறது என்றும் இன்றும் கூட போலீஸ் விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதை மனுதாரரால் குறிப்பிட முடியவில்லை என்றும் அரசு தரப்பில் வாதங்கள் என்பது மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதற்கு எதிராக தாவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அந்த வழக்கு உட்பட மொத்தம் 5 வழக்குகள் என்பது உச்சநீதிமன்றத்தில் பதிவாகியிருந்த நிலையில் அந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு காலை முதலே விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழ்நாடு அரசில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றும் அதிகாரத்தை அரிதாகத்தான் பயன்படுத்த முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் அஸ்ரா கர்கை சிறந்த அதிகாரி என்ற அடிப்படையிலேயே நியமித்திருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட போலீஸ் விசாரணையில் குறைபாடுகள் இருக்கிறது என்று மனுதாரரால் நிரூபிக்க முடியவில்லை என்றும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்ற உத்தரவு இருப்பதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விசாரணையில் பெரும் குறைபாடுகள் இருந்தாலே ஒழிய சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் உயிரிழந்த சிறுவனின் தந்தையுடைய வலி எங்களுக்கு புரிகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.